ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ அல்வாவை சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த அல்வாவை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரவையில் செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவையை எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப் போல் தண்ணியை விட்டுக்கிறேன். தண்ணியை விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ரவை வந்து நல்லா ஊறணும். ரவை நல்லா ஊறினா தான் நமக்கு பால் வந்து ஈஸியாக அதில் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கையை விட்டு பிசைஞ்சாலே இப்போ அந்த பால் வரும். இப்போ தெரியுதுங்களா? கையை விட்டு பிசையும் போதவே தெரியுதா? இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிட்டு அந்த ரவையை வந்து நம்ம வேஸ்ட்டு தான், அது தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லை இந்த பால், இதை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றும் போதவே இங்கே பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி அப்படியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து நல்லா கலரிக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து அது அடி பிடிச்சிரும். கைவிடாமல் சிம்மில் வச்சு கலருங்க. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1 கப்பில் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். திரும்பியும் நீங்கள் வந்து அதை வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கலரிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது நான் வந்து சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக சர்க்கரை விட்டு தண்ணி எதுவும் விடாமல் அதை கேரமல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அல்வாவில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்பூன் நெய்யை விடுறேன். விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெய் விட்டு நம்ம கலரிகிட்டே இருக்கிறோமோ நம்மளுடைய அல்வாவும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ஸ்பூன் நெய் விடுறேன். இதுக்கு கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இப்போ பாருங்கள், இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் அது. இப்போ இன்னும் நமக்கு அல்வா வந்து இன்னும் ரெடி ஆகலை. அதனால் இன்னும் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போது நான் இன்னொரு ஸ்பூன் நெய் விடுறேன். நம்ம நெய் விட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற அந்த கோதுமை அல்வா மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் முந்திரியும் வெள்ளரி விதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது பாருங்கள், நமக்கு அந்த சுருண்டு வருது. இப்போ இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த இப்படி பண்ணும்போது நல்லா சுருண்டு வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வாவை எடுத்து ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். நமக்கு வந்து அந்த சுருட்டு பதம் மாதிரி வரணும். அப்போது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.